ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமகா. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். இன்றைக்கி 13வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். புல்லின் வாய் கீண்டானை. பிராண பிரயாண சமயே संहार व्याधि भेषजं दुःखलोक परित्राणं राम इत्यक्षरद्वयं राम इत्यक्षरद्वयं. கீழ்ப்பாசுரத்தில் ராமனுடைய பெருமையை சொன்னால் மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய்திரவாய் அப்படின்னவுடனே கிருஷ்ணர் கோஷ்டியெல்லாம் எழுந்து கொடுத்தான். ஆயர்பாடியிலே ராம விருத்தாந்தம் பாடுவார் உண்டோ அப்படின்னாலாம். ஆனால் நம்ம இந்த பாசுரத்தை என்ன பண்ண போகிறோம்? ராமபிரான் பரமாகவே அனுபவிக்க போகிறோம். புல்லின் வாய் கீண்டானை, புல்லின் வாய்க்கு ஈண்டானை, புல்லின் வாய்க்கு ஈண்டானை. எந்த புல்லாம்? புல்லுனா பறவை. முதல்ல காக்காசுரங்கிற பறவை என்ன பண்ணித்தான்? அந்த காகம் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதக. ராமபிரானுடைய திருவடிகளில் எல்லா உலகத்தையும் சுற்றின்னு வந்துதான். எத்தி செய்யும் முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படி வந்துதான். வந்துட்டு என்ன பண்ணாராம்? திருவடியில் எம்பெருமானுடைய சரணத்தில் விழுந்து தான். அம்மா அப்பா கூட கைவிட்டுட்டாலாம். எல்லாரும் கதை படிச்சுட்டாலாம். த்ரீ லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதக. நீதான் சரண்னு திருவடியில் விழுந்துதான். எதுக்கா? உயிரை காத்து கொள்வதற்காக திருவடிகளிலே சரண் புகுந்தான் காக்காசுரன். அதனால என்ன பண்ணாரா? கிருபையா பரியபாலயத் வதார்கமபி காகுஸ்தக. கிருபையா பரியபாலயத். வதம் பண்ண வேண்டிய அளவுக்கு பிராட்டிகிட்டே அபச்சாரப்பட்டிருக்கான். அப்படிப்பட்ட காக்காசுரன் தன்னுடைய உயிருக்காக சரணாகதி பண்ணானா. அதனால் எம்பெருமான் என்ன பண்ணாரா? புல்லின் வாய்க்கு ஈண்டானை. அந்த காகத்தின் பொருட்டு அதுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான் இல்லையா, ரட்சணம் பண்ணான் இல்லையா உயிரை. அதனால் புல்லின் வாய்க்கு ஈண்டானை, அனுகிரகம் பண்ணானை. இன்னொரு புல் யாரு? ஜட்டாயு. ஜட்டாயு மகாராஜர் யாரும் இல்லாத போது பஞ்சவடிக்கு வஞ்சனையா கபட சந்நியாசி வேஷத்தில் சீதையை தூக்கின்னு போகிறான் ராவணன் தேரில் வச்சு. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ராவணனை எதிர்த்து பார்க்குறார். என்ன பண்ணுறானா? சந்திரகாசன்ற ஒரு வாளால் அப்படியே ஜடாயுட ரெக்கையெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டானா ராவணன். ரொம்ப அப்படியே முடிஞ்ச வரைக்கும் போராடி குற்றுயிரும் குலையிரமாக கீழே விழுந்து கிடக்கார் ஜட்டாயு. அப்படியே உயிரை பிடிச்சின்னு இருக்காராம் கையில். ராமபிரான் சீதா பிராட்டியை தேடிட்டு வருவான். நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு ராம லக்ஷ்மணால் வந்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு உயிரை விட்டுட்டு தான். இந்த ஜடாயு உயிரை விட்ட உடனே எம்பெருமான் என்ன சொல்கிறானா? புல்லின் வாய்க்கு ஈண்டானை. மனசு ரொம்ப வருத்தப்பட்ட லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறாராம், நம்ம அப்பா மாதிரி இருந்தாரேடா லக்ஷ்மணா, நம்மளுக்கு பந்துவா நெருங்கின பந்துவாக இருந்தாரேடா, இவர் இப்படி நம்மளால் உயிர் இல்லாமல் போயிட்டாரேடா, என்ன பண்ணலாம்? நானே இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னானா. என்ன பண்ண? சம்ஸ்காரம் பண்ணுறதோடு இல்லை, இவருடைய சடலத்தை எடுத்து சந்தனக்கட்டையெல்லாம் எடுத்துன்னு வாடா, அது மேலே வெயினான்னு தூக்கி வச்சாராம். தானே வச்சு சம்ஸ்காரம் பண்ணாராம். சம்ஸ்காரம் பண்ணதோடு நிற்கலையா எம்பெருமான் என்ன சொன்னானா? அக்னி கோத்திரம் பண்ணுறவா, வேள்விகள்லாம் பண்ணுறவாலாம் எந்த புண்ணிய லோகத்துக்கு போவாளோ அந்த லோகத்துக்கு நான் சொல்கிறேன் இவர் போகட்டும் அப்படின்னு சொன்னானா. கச்சலோகான் அனுத்தமான் अपरावर्तिनां याच भूमि प्रदायिनां मया त्वं सम् अनुज्ञातो गच्छलोकान् अनुत्तमान् புல்லின் வாய்க்கு ஈண்டானை. ஜடாயு மகாராஜருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணவனை ஏவ முக்த்வா ஸ்ரிதாம் தீப்தாம் ஆரோபிய பதகேஸ்வரம் ததாகராமோ தர்மாத்மா ஸ்வபந்துமிவ துக்கிதக. தன்னுடைய நெருங்கிய பந்து போனால் எப்படி துக்கப்படுவாளோ அப்படி துக்கப்பட்டான். அனுகிரகமும் பண்ணான், அந்திம சம்ஸ்காரமும் பண்ணான். கச்சலோகான் அனுத்தமான். புண்ணியலோகத்துக்கு இவர் போட்டோம் நான் சொல்கிறேன் அப்படின்னானா எம்பெருமான். புல்லின் வாய்க்கு ஈண்டானை, எடாயுக்கு அனுகிரகம் பண்ணவனை. சரி, இது இன்னொரு விதமாக அனுபவிக்கலாம். புல் கூட்டல்
அதாவது ப்ளஸ் இன்வாய் ப்ளஸ் கீண்டானை புல் இன்வாய். அது என்ன இன்வாய்? இந்த இடத்துல புல்லுன்னா மறுபடியும் ஜட்டாயு மகராஜர் தான். அந்த ஜட்டாயு என்ன பண்ணாரா? இன்வாய், இனிமையான வாயா, இனிமையா என்ன சொன்னாரா? நல்ல வாக்கு சொன்னாரா? குற்றுயிரும் குலையுருமாய் கிடைக்கின்ற அந்த ஜட்டாயுவை வந்து பார்க்குறாளாம். ராமலக்ஷ்மணால் வந்து பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே, யார் இப்படி வெட்டி போட்டிருக்கா அவங்கள அப்படின்னு விசாரிச்சாலாம். என்ன சொன்னாரா? முதல்ல நன்னா இருடா ராமா அப்படின்னு மங்களா சாசனம் பண்ணாராம். என்ன இனிமேல் எம்பெருமானுக்கு மனசு கஷ்டம் என்னென்னலாம், என்ன ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு மனுஷனாக வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் இல்லையா, என்னென்ன மனசு சிரமங்கள்லாம் வரப்போகிறதோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஆறுதல் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாராம்? யா மோஷதி ஆயுஷ்மன்னு, நன்னா இருப்படா ராமா, நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுறாராம். தனக்கு உயிர் போயின்னு இருக்கு. அப்போ என்ன சொன்னாராம்? இன்வாய், நல்ல இனிமையான சொல்லா பேசினாராம். யா மோஷதி ஆயுஷ்மன்னு அன்வேஷசி மகாவனே சாதேவி மமச்ச பிராண ராவணேனோ பயம் கிருதம் ஹிருதம். என்ன சொன்னாராம்? எடுத்த உடனே ராவணன் வந்தான், உன்னுடைய பத்னியை தூக்கின்னு போயிட்டான்லாம் சொல்லலையா. எம்பெருமானுக்கு எப்படி சொல்கிறாராம்? முதல்ல மங்களாசாசனம் ஆசீர்வாதம் பண்ணுறாரா. யா மோஷதி ஆயுஷ்மன்னு. ஒரு காட்டில் அரிதான ஒரு மூலிகை மாதிரி தேடின்னு போவாளே, அந்த மாதிரி யாரை எந்த சீதா பிராட்டியா நீ தேடின்னு வந்திருக்கியோ அந்த சீதா பிராட்டியையும் என்னுடைய உயிரையும் சேர்த்து ராவணன் ஒரு ராட்சசம் பறிச்சுட்டு போயிருக்காண்டா அப்படின்னு சொன்னதோட நிற்கலையாம். புல் இன்வாய் ஏன யாதோ முகூர்த்தேன சீதா மாதாய ராவணக விப்ரநஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத்ஸ்வாமி பிரதிபத்தியதே. நீ ஒன்றும் கவலைப்படாத ராமா, விந்தம்னு ஒரு முகூர்த்தம், அந்த ராவணன் இந்த சீதாதேவியை கடத்தின் போயிருக்கானே, அது என்ன முகூர்த்தம் தெரியுமோ? விந்தம்ன்ற ஒரு முகூர்த்தம். இந்த விந்தம்ன்ற முகூர்த்தத்தில் எந்த பொருள் காணா போச்சோ அந்த பொருள் உரிமையாளன்ட்ட அதே நிலைமையில வந்து சேருண்டா, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னாராம். புல் இன்வாய் ஏன யாதோ முகூர்த்தேன சீதா மாதாய ராவணக விப்ரநஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத்ஸ்வாமி பிரதிபத்தியதே. உரிமையாளனிடம் அப்படியே வந்து சேரும். புல் இன்வாய் புல் இன்வாய் புல் இன்வாய் கீண்ட, அந்த வாயை கிழிச்சானே, அந்த ரெக்கையெல்லாம் வெட்டினானே, அவன் யாரு? பொல்லாரக்கன். பொல்லாரக்கனா? அப்பனா நல்ல அரக்கன் வேற உண்டான உண்டே. யார் சொன்னாத? சூர்பனகே சொல்கிறாளாம் ஆரண்ய காண்டத்தில் ராமன்ட்ட. யார் நீன்னு கேட்டதுக்கு சூர்பனக சொல்கிறாளாம், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சசேஷ்டிதக நது ராட்சசேஷ்டிதக. ராட்சசர்களுள்ள அந்த துர்நடத்தையெல்லாம் இல்லாதவன், அந்த முரட்டுத்தனங்கள்லாம் இல்லாதவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ எனக்கு? அண்ணன் விபீஷணஸ்து தர்மாத்மா. ஸோ நல்ல அரக்கன் ஒத்தன் இருக்கான்னு இதனால் தெரியறது இல்லையா? அதுவும் சூர்பனக வாயாலேயே சொல்கிறாளாம். அண்ணாவை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறாளாம், விபீஷணஸ்து தர்மாத்மா, இது நல்ல அரக்கன், அதனால் அவனுக்கு அனுகிரகம் கிடைச்சது. பொல்லாரக்கன் புல் இன்வாய் கீண்ட பொல்லாரக்கன். பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை. கிள்ளி களைந்தானா? நிருசிம்மாவதாரத்தில் தான் அது நடந்தது. கிள்ளி களைந்தான் அப்படின்னு எம்பெருமான் கிள்ளியா களைந்தான் ராவணனுடைய தலையெல்லாம் இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே யுத்த காண்டத்தை பார்த்தா. பின்ன என்ன பண்ணானா? விபீஷண சரணாகதியும் போது சுக்ரீவ மகாராஜா சொல்கிறாராம், இந்த விபீஷணன் எதிரியினுடைய பாசறையிலிருந்து வந்திருக்கிறான், ஏதோ சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கான், அவனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தானாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ராமபிரான் மேலே அவ்வளவு அக்கறையா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு பாசமாக கேட்குறான் நான் சுக்ரீவன். அதுக்கு சொல்கிறானா பெருமாள் சொல்கிறாராம், நீ ஒன்றும் கவலைப்படாத சுக்ரீவா, யாராக இருந்தாலும் சரி, அவன் யக்ஷனோ ராட்சசனோ பிசாசோ அரக்கனோ யாராக இருந்தாலும் சரி, என்னோட நகத்தால் கிள்ளி எறிஞ்சிட வேண்டா அப்படின்றாராம். நிருசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துட்டான். அங்குல்யக்ரணே தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. அங்குல்யக்ரணே தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. யாராக இருந்தாலும் என்னை அப்படியே இந்த புண்ணை கிள்ளி எறிகிற மாதிரி என்ன பண்ணுவேன் தெரியுமோ? என்னுடைய நகத்தினுடைய நுனியாலே கிள்ளி எரிஞ்சிருவேன், நீ கவலைப்பட வேண்டாம். கிள்ளி களைந்தானை புல் இன்வாய் கீண்ட பொல்லாரக்கனை. புல் இன்வாய் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த ஜட்டாயுவை வெட்டி வீழ்த்திய கீண்ட புல் இன்வாய் கீண்ட பொல்லாவரக்கனை.
கிள்ளி களைந்தானை. அப்படிப்பட்ட ராமபிரானை என்ன பண்ணுறோம் தெரியுமா? நாங்கள்லாம் கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்திமை அவனுடைய வீரத்தையும் அவனுடைய பராக்கிரமத்தையும் அவனுடைய சீலத்தையும் பாடிண்டே போகிறோம். இந்த பாவைகளும் பாடிண்டே போகிறா. கற்பாய் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. அப்படி பாடிண்டே போகிறோம். யாரெல்லாம் இப்படி பாடினாலாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் அயோத்தியாவாசிகள்லாம் தசரத சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாளாம், எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன், எப்படிப்பட்டவன் தெரியுமா உம்முடைய பிள்ளை, பிரஜா சுகத்வே சந்திரஸ்ய வசுதாயாகா க்ஷமாகுணைஹி புத்தியா ப்ரஹஸ்பதே துல்யோ வீர்யே சாட்சாத் சசீபதேஹே. பிரஜா சுகத்வே சந்திரஸ்ய, பிரஜைகளான எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுல சந்திரனை போனவன், குளிர்ச்சியான சந்திரனை போன்றவன். ஒருமேளை எப்படிப்பட்டவன் தெரியுமோ உம்முடைய பிள்ளை ராமபிரான். வசுதாயாகா க்ஷமா குணைகி, பூமியை ஒத்தவன். புத்தி அறிவில் எப்படி தெரியுமோ ப்ரஹஸ்பதியை போன்றவன். வீரியம் பராக்கிரமத்தில் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாக்ஷாத் இந்திரனை போன்றவர். இது கீர்த்திமை பாடினத்து. யார் கீர்த்திமை பாடினா? அயோத்தியாவாசிகள் கீர்த்திமை பாடினா. அடுத்தது சுந்தரகாண்டத்தில் ராவணனுடைய அரசபைக்கு போகிறார் திருவடி. போயிட்டு அந்த அரசவையில் ராவணனை பார்த்து அறிவுரை சொல்கிறாராம். ராவணா, உனக்கு நீயே அழிவை தேடிக்காத. ஏன்னா பெருமாள் யாரையாவது வதம் செய்யணும்னு குறி வச்சுட்டார்னா அதை சுயம்பூவான பிரம்மாவோ முப்புரங்களை எரித்த ருத்ரனோ தேவர்களின் தலைவனான பேராற்றல் படைத்த இந்திரனோ யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு கீர்த்திமை பாடிப்போய். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரார்ணனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் ந சக்தாயதி ராமவத்யம். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரார்ணனோவா, பிரம்மாவாலையும் முடியாது. ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா, முப்புறங்களையும் எரித்த முக்கண்ணரான ருத்ரனாலையும் முடியாது. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, தேவர்களின் தலைவனான இந்திரனாலையும் காப்பாற்ற முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. திராதும் ந சக்தா யுதி ராமவத்யம். தாதும் ந சக்தாயுதி ராமவத்யம். ராமன் ஒருத்தரை கொல்லணும்னு குறி வச்சுட்டான்னா யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது. இதை நன்னா ஞாபகம் வச்சுட்டு நீ அடுத்த காரியத்தை யோசிக்கணும் ராவணா அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் திருவடியான அனுமன் ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறாராம். சரி, இவாள்லாம் எல்லாரும் அறிவுரை சொல்கிறா, எல்லாரும் கீர்த்திமையை பாடுறா, கீர்த்திமை பாடி எல்லாரும் பாடுறா. ஆனால் எதிரி குடும்பமே ஒன்று எம்பெருமான பாடித்தே கொண்டாடித்தே. யார் அந்த குடும்பம்? ராவண குடும்பம்தான். தம்பி என்ன பண்ணானா? சீலத்துக்கு இலக்கானான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு எம்பெருமானுடைய சீலத்திற்கு இலக்கானான். தங்கை என்ன பண்ணாலாம்? அடடா என்ன அழகு, என்ன அழகு இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்னு கோதாவரியிலேருந்து தீர்த்தாமாடிட்டு வராலாம். ராமா லக்ஷ்மணர் சீதா பிராட்டி 3 பேரும் அந்த ராமரை பார்த்துட்டாலாம். சூர்பனக சிம்கோரஸ்கம் மகாபாகும் பத்மபத்ர நிபேக்ஷணம் ஆஜானுபாகும் தீப்தாஸ்யம் அதீவ பிரியதர்ஷனம். ஆஜானுபாகும் அதீவ பிரியதர்ஷனம் சிம்கோரஸ்கம் மகாபாகும் பத்மபத்ர நிபேட்சணம். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு இது. திரண்ட தோள்கள், அகன்ற மார்பு, முழங்கால் வரை நீண்ட கைகள், தாமரை போன்ற கண்கள். அடடா என்ன அழகு, என்ன அழகு, பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்னு சூர்பனக கொண்டாடுறாளாம். தங்கை அழகிலே கண்கலங்கினாள். அப்படியே மலைச்சு போயிட்டாலாம். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கான். அப்படியே ஆனந்தத்தில் கண்ணெலாம் நிறைஞ்சு போயிடுதான் சூர்பனகைக்கு. தங்கை அழகிலே கலங்கினாள். அண்ணன் என்ன பண்ணானாம்? சத்ரோகோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. ராவணன் ராமபாணத்தால் துவம்சம் பண்ணிட்டாரான் ராமபிரான். அப்படியே ராவணன் தேர் சக்கரமெல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கான். தேர் சாரதி என்ன பண்ணானா? அப்படியே தேரை நகர்த்தின்னு வந்துட்டானா. உடனே பார்க்குறாராம் ராவணன்.
தன்னுடைய சாரதியை பார்த்து சொல்கிறாராம், அடடா என்ன வீரண்டா என்ன வீரண்டா, உலகமே கொண்டாடுற பராக்கிரமம், இந்த வீரத்தை எதிர்த்து சண்டை போட வேண்டாம்னு என்னை அந்தன தள்ளின்னு வந்துட்டியடா, ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாராம் தன்னுடைய தேர்ப்பாகனை பார்த்து. சத்ரோகோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஷ்யதே யுத்த லுப்தோகம் கிருதக்கா புருஷஸ்துவயா. எதுக்கு என்ன வெளியில் நகத்தின் வந்தேன்னு கேட்குறான், கோச்சுக்கிறானான் ராவணன். அவன் என்ன பண்ணினானா, எம்பெருமானுடைய வீரத்துக்கு இலக்கானான் அண்ணன், தம்பி சீலத்துக்கு இலக்கானான் தங்கையோ அழகிலே கலங்கினாள். இப்படி கீர்த்திமை பாடிப்போய். அடுத்தது போதரி கண்ணினாய். கண்டேன் சீதையைன்னு செய்தி கொண்டு வரார் திருவடி. ராமபிரான்கிட்ட சொல்கிறாராம், சீதா பிராட்டி ஒரே 1 மாதம் கெடு வச்சிருக்கா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் பிராட்டியை மீட்கவில்லை என்றால் அவள் உயிர் தரிக்க மாட்டாள், இந்த செய்தியை சொல்ல சொன்னா அப்படின்ன உடனே ராமபிரானதுக்கு பதில் சொல்கிறாளாம், 1 மாதம் இருப்பாளாமா என்னை விட்டுட்டு இன்னும், அப்படின்னா அவள் ரொம்ப நாளாக பிழைச்சிருக்கான்னு அர்த்தம். அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமோ, அசிதேக்ஷனா, அப்படி ஒரு அழகிய கருங்கண்ணியை விட்டு நான் 1 நிமிஷம் கூட இனிமே இருக்க முடியாது, என்னால் ஜீவிச்சிருக்க மாட்டேன். சிரம் ஜீவேதி வைதேகி யதி மாசம் தரிஷ்யதி ந ஜீவேயம் க்ஷணபபி வினாதாம் அசிதேக்ஷணாம், ந ஜீவேயம் க்ஷணபபி வினாதாம் அசிதேக்ஷணாம் அப்படின்னு ராமபிரான் சொல்கிறாராம். இப்படி இந்த 13வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு அடுத்த திருப்பாவை பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.